Friends, welcome to Zipto. இந்த வீடியோவில் நம்ம கார்பன் காம்பவுண்ட்ஸோட 4 important chemical properties பார்க்க போகிறோம். ஓகேவா? So we'll quickly get started with the concept. So all of you take your note and keep noting everything. Okay, if you are looking for this colorful handwritten notes, you can check it out in our Telegram channel. எல்லா சாப்டருக்கும் it is available in the Telegram channel. Okay, Telegram channel லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Okay, so do follow our Telegram channel, right, for your instant notification and the updates, right? So chemical properties of carbon compound first வந்து combustion பார்க்க போகிறோம். ஸோ கம்பஷனாக நம்ம எரிய விட போகிறோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எரிய விட்டுட்டு நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா எப்படி கெட்டிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கம்பஷன்னா வில் பி பர்னிங் கார்பன் அண்ட் இட் ஆலோட்ரோப்ஸ் பர்னிங் ஆக்சிஜன் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு அலாங் வித் ரிலீஸ் ஆஃப் ஹீட் அண்ட் லைட். ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் எரிய விட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அப்போ இந்த கொடுத்துருக்க சாம்பிளில் கார்பன் இருக்கான்னு எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம்? ஜஸ்ட் அதை பர்ன் பண்ணியே நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். அதில் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ வர கேஸ் கார்பன் டை ஆக்சைடுன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்லையும் யூ ஹவ் டிஸ்கஸ்ட் இன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்லையும். ஓகேவா? ஸோ you have to say that answer in the comment section. That is your homework question. So you have to say how you'll be proving that given gas is carbon dioxide. Okay, so carbon compounds ல இருந்து burn பண்ணும்போது உங்களுக்கு carbon dioxide gas வரும். ஓகே, அதை வச்சு கொடுத்துருக்க சாம்பிளில் கார்பன் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் வர கேஸ் எப்படி கார்பன் dioxide ப்ரூவ் பண்ணுவீங்க? That is the question for you. Okay, so do work out that. Okay, so next, so most of the carbon compounds வந்து பார்த்தீங்கன்னா burn பண்ணும்போது நிறைய ஹீட்டும் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் அலோட்ரோப்? அலோட்ரோப்னா பார்த்தீங்கன்னா கார்பனோட வேரியஸ் ஃபார்ம். இப்போ டைமண்ட், கிராஃபைட், அப்புறம் சார்கோல், கோல், தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன். ஓகே, ஸோ வென் எவர் கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் வில் பி கெட்டிங் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஆக்சிஜனா என்னது? வி ஆர் பர்னிங். ஸோ ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா பர்னிங்னு அர்த்தம். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை ஹைட்ரோகார்பன்? ஹைட்ரோகார்பன்னா கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும் தான் அந்த காம்பவுண்டில் இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஒன்லி ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இஸ் திஸ் ஏ ஹைட்ரோகார்பன்? நோ, இட் இஸ் நாட் ஹைட்ரோகார்பன் பிகாஸ் யூ ஹேவ் ஆக்சிஜன் ஆல்சோ. ஒரு காம்பவுண்டில் கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும் இருந்தால் அதை வந்து ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போ ஒரு ஹைட்ரோகார்பன் பர்ன் பண்ணாலும் யூட் பி கெட்டிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ குயிக்காக நீங்கள் வந்து ப்ராடக்ட் எழுதிடணும். CO2 + H2O போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். காட் இட் கைஸ்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பாயிண்ட். இப்போ பேலன்சிங்லாம் சொல்லிட்டு இருந்தால் ஐ வில் நாட் பி ஹேவிங் டைம் பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் திஸ் இன் யோர் வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இப்போ CH4 என்னது? மீத்தேன். ஓகே, ஸோ மீத்தேன் கூட என்ன பண்ணுறீங்க? ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் கோயிங் டு பர்ன் இட். ஓகே, ஸோ அப்போ என்ன சொன்னால் எப்போ ஒரு ஹைட்ரோகார்பன் கூட ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் பண்ணாலும் you'll be getting carbon dioxide and water. இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டே போட்டுக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு பேலன்ஸ் திஸ். ஓகே, ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். சர்க்கிளுக்கு முன்னாடி எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ why I am asking to put the circle? பிகாஸ் அப்போ தான் நீங்கள் எதையுமே உள்ளே வந்து சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க? புத்திசாலித்தனமாக இங்கே உள்ள 2 போடுறது அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ யூ ஷுட் நெவர் சேஞ்ச் இன்சைட் தி சர்க்கிள். ஓகே, பிகாஸ் த சப்ஸ்கிரிப்ட் ஷுட் நெவர் பி சேஞ்ச். ஓகே, முன்னாடி கோஎஃபிஷியன்ட் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கார்பன் ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் கார்பன் ஒன்று தான் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ வி ஷுட் பேலன்ஸ் திஸ். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணலாமா? இங்கே வந்து 4 இருக்குது. அப்போ இதுக்கு வந்து 2 போட்டோன்னா ஸோ ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்? இட் பிகம்ஸ் ஹவு மெனி டைம்ஸ்? ஸோ 2 2s are 4 times. ஸோ அப்போ ஹைட்ரஜன் இஸ் பேலன்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கும் பொதுவாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 × 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4 டைம்ஸ் ஆகிடுது. அப்போ யூ ஹவ் டேக்கன் 4 டைம்ஸ் இப்போ ஆக்சிஜன். அப்போ இந்த பக்கமும் ஒரு 2 போட்டிங்கன்னா ஸோ 2 2s are 4 ஆகிடும். அப்போ பேலன்ஸ். ஸோ திஸ் இஸ் how you are going to balance the equation. So you should write the balanced equation when it is asked in the exam so that it will not make any mistake. Okay, so next அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா what is this? This is ethanol. Okay, so இது ஒரு alcohol. இதையும் வந்து burn பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தான் கிடைக்குது. and along with this we'll be getting huge amount of heat and light. Okay, so with our form of energy. Next,
இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் which you have to note here is saturated hydrocarbon வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணும்பொழுது உங்களுக்கு க்ளீன் ஃப்ளேம் கிடைக்கும். ஓகே, இந்த ப்ளூ கலரில் நல்லா க்ளீன் ஃப்ளேம் கிடைக்கும். ஆனால் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனை பர்ன் பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லோ ஃப்ளேம் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மோக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ இப்போ வந்து யூ ஹேவ் சீன் ஒன் ஆக்டிவிட்டி 4.3ல என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பர்ன் பண்ணிவிட்டு ஒரு மெட்டல் பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடுவில் நீட்டணும். ஸோ கறி பிடிக்குதா இல்லையாங்கிறத பார்ப்பீங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டெபாசிஷன் நடக்கும், ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து பர்ன் ஆகும் பொழுது எல்லோ ஃப்ளேம் வந்து பிளாக் ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகி அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டெபாசிஷன் வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனில் வந்து அந்த மாதிரி பிளாக் ஸ்மோக் வராது. ஓகே, பிகாஸ் இட் கம்ப்ளீட்லி combust. Okay, so complete the combustion because it is completely undergo combustion. Okay, so ஆனால் இதில் வந்து incomplete combustion நடக்கிறதுனால என்ன நடக்கும்னா பிளாக் ஸ்மோக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே கைஸ், ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து ஆக்சிஜன் அவைலபிலிட்டி வந்து ஒழுங்காக கொடுக்கல, சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனுக்கு ஒழுங்காக கொடுக்கலனா அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மோக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இனஃப் அவைலபிலிட்டி ஆஃப் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், அப்போ தான் வந்து கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கணும். Okay, that's what they have said. However, the supply of air gets limited. It will result in incomplete combustion of even saturated hydrocarbon, giving you a sooty flame. I hope you understood this concept and this note. Okay, next, the gas or kerosene stove used at home has inlet of air so that sufficiently oxygen rich mixture is burned to give a clean flame. Bottom of the cooking vessel get blackened. It means that air holes are blocked and fuel is getting wasted. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இந்த ஸ்டவ், ஓகேவா, ஸோ ஃபார் குக்கிங் வி ஆர் யூசிங் ஸ்டவ் இல்லையா, ஸோ அதில் ஓட்டையாக இருக்குது இல்லையா, ஸோ அதில் ஏதாவது பிளாக் இருந்தது அப்படின்னா ஆக்சிஜன் அவைலபிலிட்டி வந்து ஒழுங்காக போகாது. அப்போ ஸோ ஆக்சிஜன் அவைலபிலிட்டி கம்மியாகும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னேன், ஸோ சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் அண்டர்கோ இன்கம்ப்ளீட் கம்பஷன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகி உங்களோட பாத்திரம் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், கீழே வந்து அப்படியே கறி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபியூவல் சச் as coal, petroleum has some amount of nitrogen and sulfur also. So இப்போ கோல்லையும் பெட்ரோலியம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா apart from this carbon compound they also have nitrogen and sulfur. So what happen, ஸோ அதை நீங்கள் வந்து பேர்ன் பண்ணும்பொழுது நைட்ரஜன் ஆக்சைடும் சல்ஃபர் ஆக்சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ நைட்ரஜனோட ஆக்சைட்ஸும் சல்ஃபரோட ஆக்சைட்ஸ், ஓகே, லைக் நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் காசஸ் பொல்யூஷன் இன் தி அட்மாஸ்பியர். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ப்ராசஸ் ஆஃப் கம்பஷன் இன் டீடைல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சிடேஷனா என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வில் பி ஆடிங் ஆக்சிஜன் டு தி கிவன் சாம்பிள் ஆர் யூ கேன் ரிமூவ் தி ஹைட்ரஜன். ஓகே, ஸோ ஒரு சில சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்னா இட் ஹேஸ் தி எபிலிட்டி டு give the oxygen to the substance. ஸோ அதனால் அதை வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லுவோம். யார் அந்த ஆக்சிஜனை கொடுக்குறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ தே ஆர் டோனர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சம் சப்ஸ்டன்சஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஆக்சிடைசிங் அதர் சப்ஸ்டன்சஸ் பை ஆடிங் ஆக்சிஜன் டு தெம் அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ உங்கள் புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஈத்தனாலை வந்து ஆக்சிடைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் ஈத்தனால், யூ ஹேவ் 2 கார்பன், ஸோ ஈத். ஓகே, ஸோ யூ ஹேவ் 2 கார்பன் இல்லையா, ஸோ இந்த சாம்பிளை பாருங்கள், யூ ஹேவ் 2 கார்பன். ஸோ என்ன வேர்டு யூஸ் பண்ணுவீங்க, ETH, ஈத் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூ ஹேவ் ஆல்கஹால் குரூப். ஓகே, ஸோ OL இஸ் தி சஃபிக்ஸ். ஓகே, எல்லாமே சிங்கிள் பாண்ட், ஸோ AN. ஓகே, ஸோ இத்தனால், ரைட், ஸோ திஸ் இஸ் தி நேம். ஓகே, ஸோ ஈயை ட்ரா பண்ணிட்டு தான் இந்த OL போடுவோம். ஓகே, ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால ஈத்தேன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம்னா, ஸோ யூ வில் just remove this E and you will add this OL because it is the functional group. ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தனால். ஸோ ஈத்தனால் கூட ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டு ஹீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ எப்போ ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை வச்சு ஆல்கஹாலை வந்து ஆக்சிடைஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆசிட் தான் கிடைக்கும். Alcohol is always oxidized to acid. Remember this. So you are going to add alkaline KMnO4 or acidified K2Cr2O7. K2Cr2O7 na it is known as potassium dichromate. This is what, potassium permanganate. Alkaline
KMnO4 ஆர் அசிடிஃபைட் K2Cr2O7 ஏதாவது ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணால் போதும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் என்ன நடக்கும், இந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் குரூப்பாக மாறிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் நோன் அஸ் ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷனில் ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ணுறோம். பாருங்கள் இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, இப்போ 2 ஆக்சிஜன் வந்துடுச்சு. ஸோ அதனால் இது வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் அடிஷன். ஆஸ் தி நேம் சஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஆட் சம்திங் ஹியர். ஓகே, unsaturated compound add hydrogen in the presence of catalyst such as palladium and nickel to give saturated hydrocarbon. What do you mean by unsaturated hydrocarbon? Unsaturated hydrocarbon என்னது, டபுள் பாண்ட் இல்லை ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் வச்சுக்கோங்க. ஸோ இதோட நேம் என்னது, 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்து. ஓகேவா? ஸோ டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ENE. ஸோ ஈத்தேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேமு. ஸோ இப்போ இது கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணலான்னா, ஸோ யூ கேன் ஆட் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஆட் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் அப்படின்னா யாருன்னா இந்த ரியாக்ஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் எந்த வித கண்டிஷனையும் அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து அவங்க ஒரு வெஹிக்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நிக்கலை யூஸ் பண்ணணும், இல்லைனா பலாடியம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரிமெம்பர் திஸ், யூ கேன் யூஸ் நிக்கல் ஆர் பலாடியம். ஓகே ரைட் கைஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈத்தேன் இருக்குது. ஸோ ஈத்தேன் கூட ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்சாச்சுரேட் ஹைட்ரோகார்பன் பிகாஸ் ஹியர் யூ ஹேவ் டபுள் பாண்ட். ஓகே, டபுள் பாண்ட் இல்லை ட்ரிபிள் பாண்ட்றதுனா அதை வந்து என்னன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். ஸோ இப்போ இது கூட ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்பொழுது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்டு போயிட்டு சிங்கிள் பாண்ட் ஆகிடும். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் தான் வந்து ஆட் ஆகிடுச்சு இல்லை. ஸோ அப்போ 3 ஹைட்ரஜன் வந்ததுனால ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தேன் வந்து ஈத்தேனாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் வாட் நோன் அஸ் அடிஷன் ரியாக்ஷன். இதை டே டு டே லைஃப்பில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இந்த வெஜிடபிள் ஆயிலை வந்து வனஸ்பதி கீயா மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த டால்டான்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணுவோம். காமன்லி திஸ் ரியாக்ஷன் இஸ் யூஸ் ஃபார் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் யூசிங் தி நிக்கல் ஆஸ் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நோட் தட் கைஸ். ஓகே, ஸோ யூ கேன் சி தட் ரியாக்ஷன் ஆல்சோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வெஜிடபிள் ஆயில், இதான் வந்து வனஸ்பதி கீ. எப்படி இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணணும்னா இந்த கார்பன் கூட போய் ஆட் ஆகிக்கும். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் வந்து போயிடுது. ஸோ இதுதான் வனஸ்பதி கீ, இது வந்து வெஜிடபிள் ஆயில். ஸோ நிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட். ஓகே, அது யூ கேன் ஆல்சோ யூஸ் பலாடியம். ஓகே, ஸோ எதை வேணால் நீங்கள் வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ கேட்டலிஸ்ட் ஆர் தி சப்ஸ்டன்சஸ் விச் வில் காசஸ் அ ரியாக்ஷன் டு ப்ரொசீட் ஆர் அக்கர் அட் டிஃப்ரெண்ட் ரேட் வித்தவுட் சேஞ்சிங் தி ரியாக்ஷன் இட் செல்ஃப். ஓகேவா? அந்த ரியாக்ஷனை வந்து எந்த வித சேஞ்சும் பண்ணாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் என்ஹான்சஸ் தி ரியாக்ஷன். ஓகே, ஓகேவா? ஸோ நோட் திஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கைஸ். அனிமல் ஃபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த். ஓகே, ஸோ ஆயில்ஸ், வெஜிடபிள் ஆயில்ஸில் வந்து இதெல்லாம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ should choose for cooking. So whichever has the unsaturated fatty acid that should be chosen for cooking. So these 2 points are important for your MCQ. So animal fats which contains the saturated fatty acids are harmful to health and the oils which contains unsaturated fatty acids should be chosen for cooking. Okay, so what is saturated compound and what is unsaturated compound? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ இது unsaturated, ஹைட்ரஜன் ஆட் பண்ணி நம்ம சேச்சுரேட்டடாக மாற்றிட்டோம், ஃபுல்லாகவே சிங்கிள் பாண்டாக மாற்றிட்டோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வனஸ்பதி கீ, இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில். நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன். ஆஸ் தி நேம் சஜஸ்ட், இப்போ கேம்ஸ்லாம் சப்ஸ்டிடியூட் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து வெளியே தள்ளிட்டு இன்னொரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகும்போது உள்ளே தள்ளிடுவீங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஹைட்ரோகார்பன் கூட ஏதோ ஒரு ஹாலஜனை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபேர்லி அன்ரியாக்டிவ் இன் தி நேச்சர் அண்ட் inert in the presence of most of the reaction. அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்லாம் யார்? அல்கேன்னா வந்து பார்த்தீங்கன்னா they have only single bond. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாக்டிவாக இருக்க மாட்டாங்க, they are very very unreactive. அது மோஸ்ட் ஆஃப் த இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகாது, அதுதான் இன்னர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்டன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ரியாக்ட் ஆகாது. ஆனால் நீங்கள் சன்லைட்டை வச்சு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் குளோரின் கூட ஆட் பண்ணிங்கன்னா அந்த குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனாக ரீப்ளேஸ் பண்ணுமா. ஓகேவா? தட் இஸ் வாட் they are saying. So chlorine will replace the hydrogen from the hydrocarbon and this is known as substitution reaction because one type of atom or group of atom will take place the another atom. So ஒன்று என்ன பண்ணுதுன்னா இன்னொரு ஆட்டமை ரீப்ளேஸ் பண்ணிடுது. Just like a substitution which you do in your sports event, right?
Yes, next one important point which you have to know is a number of products are usually formed with the higher homologies of the alkane. இப்போ பாருங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா alkaneோட homologous series. I think you can recollect the homologous series of alkane. So homologous seriesனா அடுத்தடுத்த மெம்பரோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா CH2 இருக்கும். இப்போ பாருங்க மீத்தேனுக்கும் ஈத்தேனுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க ஒரு கார்பன் ரெண்டு ஹைட்ரஜன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா homologous series. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதெல்லாம் படிச்சுட்டீங்க, ஜஸ்ட் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஹோமோலோகஸ் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கிட்டேருந்து நமக்கு நிறையா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ லெட்டர் சப்போஸ் இங்கே கடைசியாக என்ன இருக்குது, வி ஹாவ் பென்டேன் இல்லையா, அந்த பென்டேன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா வந்து சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு மெம்பரையும் வந்து ஹோமோலோகிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி மெம்பர் ஆஃப் ஹோமோலோகஸ் சீரிஸ் இஸ் நோன் அஸ் ஹோமோலோகி, ரைட். ஸோ ஹையர் ஹோமோலோகிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, தட் இஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே இன் திஸ் பாயிண்ட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் we will see one example for the same. Now let us take one example for that. You can see methane கூட chlorine gas add பண்ணுறோம். in the presence of sunlight என்ன நடக்குதுன்னா ஒரு குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. அந்த இடத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா இது உட்காந்துருது. அந்த ஹைட்ரஜன் வெளியே வந்து இன்னொரு குளோரின் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து HCl ஆயிடுது. just one time revising for you. okay, so you have to just note this reaction guys. so CH4 ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன். ஸோ இப்போ 2 குளோரின் இருக்கு இல்லையா. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ராயிங் லைக் திஸ் ஃபார் யூ. ஸோ சன்லைட் மறந்துடாதீங்க, இம்பார்ட்டண்டாக சன்லைட் இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஒரு குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனை வந்து என்ன பண்ணிடுது, ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஓகேவா, ஸோ சி அந்த 3 ஹச்சும் அப்படியே தான் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் போய் உட்காந்துருது. ஓகேவா, இப்போ இந்த ஹைட்ரஜன் வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த குளோரின் ஒன்று சேர்ந்துருது. ஓகேவா, அதுவும் இது ஒன்று சேர்ந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா, ஸோ இதான் வந்து இங்கே நடக்கக்கூடிய ரியாக்ஷன். அதே மாதிரி அடுத்தடுத்து உங்களால் எல்லா ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்படியே அந்த 4 ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களால் CCl4 கூட ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா, கார்பன் டெட்ராக்ளோரைட் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கல, ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோட் திஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் இட்ஸ் மெக்கானிசம். ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ எவ்ரி திங் ஹியர். ஓகேவா, ஸோ அடிஷன், சப்ஸ்டிடியூஷன், ஆக்சிடேஷன், அப்புறம் என்ன சொன்னேன், கம்பஷன். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கம்பஷனாக ஜஸ்ட் பேர்ன் பண்ணுவீங்க. பேர்ன் பண்ணும்போது கார்பன் காம்பவுண்ட்ஸை நீங்கள் எப்போ பர்ன் பண்ணாலும் கார்பன் டை ஆக்சைடு ஹீட்டு, அதுக்கப்புறம் லைட் அண்ட் வில் பி ஆல்சோ கெட்டிங் வாட்டர் வேப்பர், ரைட். ஸோ தென் அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பார்த்தோம், இத்தனால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது, we were getting the ethanoic acid, right. ஸோ அதோட கேட்டலிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, that is your alkaline KMnO4. so who is alkaline KMnO4? he is known as the oxidizing agent. okay, அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் அடிஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல்லாம் பெலாடியம் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை வந்து ஆட் பண்ணுவோம். எதுக்கு ஆட் பண்ணுவோம், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு அது சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக மாற்றுவோம். சப்ஸ்டிடியூஷனில் ஒரு அல்கேன் கூட ஒரு ஹாலஜன் அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். வேறு ஒன்றும் இதில் பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ இன் தி கமெண்ட் செக்ஷன் அண்ட் வி ஆல்சோ ஹேவ் வாட்ஸ்அப் குரூப். ஓகே, அங்கே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் எல்லா டவுட்ஸையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, they will be discussing there. you can contact us through the WhatsApp group for personal tuition and also through the email ID which we have given in the description box, right. so do not forget to check out the handwritten notes. it's available for all the chapter. okay, so telegram channel போய் பாருங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, I will definitely help you out. okay, so do give your feedbacks in the comment section. we'll meet you in the next class. until then, stay tuned guys. okay, as guys, many of you are asking about me, so let me introduce myself to you. I am Arun, a medical student currently pursuing MBBS in a government medical college, Ariyalur. This is a picture of our college. And about my boards, I have completed my senior secondary schoolings from CBSE board with 96 percentile score, and I am very passionate to teach and learn science together with you. So let success be ours.